அஜய், சொல்லுங்க. மீனா, நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போலாம், வரியா? ஐயோ, எங்க வீட்ல எல்லாம் விட மாட்டாங்க அஜய். எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க அம்மா கிட்ட வந்து நான் வேணா கேக்கட்டுமா, உன்னை கூட்டிட்டு போட்டுமான்னு சொல்லி? ஐயோ, நான் கேட்டா கூட பரவாயில்ல. நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா என்னைய கொண்டே விடுவா. நானே கேட்டுட்டு சொல்றேன் அஜய் அம்மா கிட்ட. உங்க வீட்ல எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா என் கூட வரத பத்தி? எங்க வீட்ல எல்லாம் வெளிய போயிட்டு வாப்பான்னு தான் சொல்லுவாங்க. எங்க வீட்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களே. எங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி, நான் என்ன கேட்டாலும் வேண்டான்னு சொல்லவே மாட்டா. பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, பூமாரி எங்க அஜய்? இந்த குட்டி பிசாசை பத்தி கேக்குறா பாரு, என்னைய பத்தி ஏதாவது கேட்கலாம். பூமாரி வீட்ல தான் இருக்கா மீனா, பேசுறியா? இல்ல இல்ல அஜய், நான் அப்புறம் பேசிக்கிறேன், வைக்கிறேன். எனக்கு இந்த பிறந்தவன் ரத்த கட்டி பிறந்தவன் இவதான் மீனா, இவதான் கடை தருவ எல்லாம் அவளும் நானும் சுத்தி பார்க்க போறோம். மீனா வரேன்னு மெசேஜ் பண்ணிட்டா, அப்ப நானும் கிளம்ப போறேன். ஹே, என்ன அஜய், என்ன பிரச்சனை? ஏன் அப்படி கத்திட்டு இருந்தா? நான் அவ்வளவு சத்தமாவா கத்திட்டேன்? அம்மைக்கு கேட்டுச்சு. ஏமா, நான் ஒண்ணும் கத்தலையே, பூமாரி கத்திருப்பா. எனக்கு நீதான் கத்துன மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். எங்க அஜய் கிளம்பியிருக்கா? ஒரு மாதிரி கிளம்பியிருக்க மாதிரி தெரியுது, டிப் டாப்பா. ஏமா, அது வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ட்ரெஸ் எடுக்க போறானா, என்னைய வாரியாடான்னு கேட்டான் பத்துக்கு. அவனுக்கு இடம் தெரியாதா, நான் கொஞ்சம் போயிட்டு வரேம்மா. அதெல்லாம் போகக்கூடாது யாரு கூடயும். ஏம்மா, வாரேன்னு சொல்லிட்டேம்மா, நான் போயிட்டு வரேம்மா. ஏம்மா, என்ன? ஏம்மா, அது வந்து என் ஃப்ரெண்டுங்க ட்ரெஸ் எடுக்க போறாங்களாம். என்னையும் கூப்பிட்டா, அவரா போயிட்டு வரட்டாமா? நம்ம ஒண்ணு நினைச்சு கேட்டு இருந்தோம்னா அதையே வந்து இவ்வளவு பேசுவா பாரு. எப்படிதான் கேக்குதோ இவளுக்கு மட்டும். குட்டி பிசாசு. ஏய் குட்டி பிசாசு, பொம்பளை பிள்ளைல இப்படி ஊர் சுத்த போலாமோ? வீட்ல கடை. உனக்கு என்னலாம் வந்துச்சு? நீ எதுக்குல என்னைய கேட்க? நான் அம்மா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் இன்னும் உன்னைய கூட்டு போன்னு சொன்ன மாதிரி கோவப்படியா? ஆரம்பிச்சாச்சா? சண்டை போடுறேன், நிறுத்துங்க ரெண்டு பேரும். நான் அம்மாட்ட கேட்டுட்டு எப்படியாவது கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன் மீனாவை. இந்த குட்டி சாத்தா வந்து இடையில நின்னுட்டேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு கூடியவனே வந்து கேக்குறீங்களே, எப்படி இதுல மட்டும் ஒற்றுமையா இருக்கீங்க ரெண்டு பேரும்? எங்கேயும் போக கூடாது, வீட்ல இருங்க, நான் கூட்டிட்டு போறேன் ஒரு நாள். அம்மா, நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா. நான் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஆமா, இவர் பெரிய மகாராஜா, வாக்கு கொடுத்துட்டா மீறவே மாட்டாரு. என்கிட்ட கூட தான் முதல் மார்க் வாங்கியே, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியேன்னு சொல்லியா? என்னைக்காவது நீ செஞ்சிருக்கியா? என்னைக்காவது எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றிருக்கியா? நீ முட்டை மார்க் தானே வாங்கிட்டு வர. அவனுக்கு கொடுத்த வாக்கு மட்டும் நிறைவேற்றணுமா? போன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லு. அம்மா, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. அவனையே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ மட்டும் போலாமோ? ரெண்டு பேரும் தனியா எங்கேயும் போக கூடாது, நான் கூட்டிட்டு போற அன்னைக்கு தான் வரணும். நீங்க போன நினைச்சேன்னு வச்சுக்க, காலை உடைச்சிடும் உடைச்சி. அம்மா, என்னை அங்க கூட அனுப்ப முடியுமா முடியாதா? அனுப்ப முடியாதுல, என்ன செய்வா? ஊரூரா போவோமா, ஊரை சுத்தி சுத்தி பாப்போமா. அத்தாடி அம்மாடி, ஆள விடுமா. அரேஹா, அரேஹா, அரே ஆஹா. ஏல அஜய், என் கண்ணில் அடிச்சிட்டியே. நான் வரும்போதே டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தியலோ, என்ன சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்கிய? நீ டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு வந்தோடனே இந்த புள்ளியெல்லாம் ஆடுது. ஏக்கா, எப்பவுமே ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் பார்த்துருங்க, உடம்புக்கு ஆரோக்கியம். நீங்க ஆடினாலே எங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுதுக்கா இப்பலாம். அதான் டான்ஸ் ஆடி உங்க கண்ணில் குத்திட்டேன். அது வந்து அஜய், எப்பவுமே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கியா, சந்தோஷமா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பார்த்துக்க. ஏக்கா ரோசாப்பக்கா, நான் வந்ததை சொல்ல மறந்துட்டேன் பார்த்துடுங்க டான்ஸ் ஆடினதுல. என்ன குழந்தைய சொல்லு. என் மகளுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் பார்த்துடுங்க, ஒரு துணி எடுக்க போலான்னு இருக்கேன், கொஞ்சம் நீங்க என் கூட வாங்கக்கா. குழந்தைக்கா, எங்க வீட்டுல எங்க கேமரா வச்சிருக்கீங்களோ? ஏ அஜய், ஏன் அப்படி கேக்கா? இல்ல, நாங்க எங்க வீட்டுல என்ன பேசினாலும் உங்களுக்கு மூக்கு வேர்த்துறதே, அதான் கேட்டேன். ஓ அப்படியா, நீங்களும் துணி எடுக்க போறீங்களாக்கா? எங்க அம்மா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டா, எங்களையும் விட மாட்டா. என் ஃப்ரெண்டுங்க கூட போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கே விடல குழந்தைக்கா. ஓ அப்படியா பூமாரி, நம்ம போலாம். அஜய், நீங்க வரியா? நானே மீனா கூட போலான்னு இருந்தேன். இந்த பொம்பளை கூட போறதுக்கு நான் இவ்வளவு போராடுனேன். நானே கோவத்துல இருக்கேன், நீங்க வேற. இந்த புள்ளியலே அங்க போனோம், துணி எடுக்க போனோம் தான் சொல்லி இருந்துச்சு. நான் தான் சத்தம் போட்டு வச்சிருக்கேன், நீ வேற வந்து ஏத்தி விடுறியோ? ஏக்கா, ஏங்க பிள்ளைகள ஆசையை கெடுக்கிறிய? கூட்டிட்டு போலாம்க்கா, வாங்கக்கா போவோம். என் கூட வரணும்னே கேட்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு கூட போறாங்களாம், ஃப்ரெண்டு கூட. ஏல அஜய், உன் ஃப்ரெண்டு அந்த பாதைக்கு வர சொல்லியா? பூமாரி, உன் ஃப்ரெண்டே அந்த பாதைக்கு வர சொல்லு. இந்த பொம்பளை வேற, என் ஃப்ரெண்ட் அந்த பாதைக்கு வர சொன்னா விளங்கிரும். ஏக்கா ரோசாப்பக்கா போவாமாக்கா, பிள்ளைகள ஆசைப்படுது இல்ல? சரி சரி போலாம். அஜய் கிளம்பு, பூமாரி நீயும் கிளம்பு போவோம். ஏய் ஜாலி, அம்மா வரேன்னு சொல்லிட்டா. போச்சு போச்சு, மீனா தான் பாவம். நான் அவளுக்கு கொடுத்த வாக்கு என்ன வருதுன்னு தெரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்.
சதாசிவன், யஸ்வந்த், ஸ்ரீராமகிருஷ்ணன், மிதுன், அமுதா, தங்கபாண்டி, பிந்தியா, சுதா, சிவா, பிரவீன். உங்க எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?